ஒரு நாள் இருக்குன்னா, அந்த நாளுடைய சில தருணங்களில் மட்டும்தான் நாம் இறைவனை நினைவு கூறுகின்றோம். சொற்பமான சில தருணங்கள். இப்ப பொதுவா இறைவனை நினைவு கூறக்கூடியவர்கள் எப்போதெல்லாம் அதை செய்கிறார்கள் என்றால், காலையில எந்திரிச்சோனே பொதுவா சாமி கும்பிடுவோம். ஈவினிங் சாமி கும்பிடுவோம். ரொம்ப முக்கியமா ஒரு தேவை இருக்கும்போது நேரா சாமியை நோக்கி ஓடுறது தான் நமக்கு. நமக்கு ஒரு துன்பம் நேரும்போது இறைவனை நினைவு கூறுகின்றோம். அதிலும் சிலர் நன்மைகள் நடக்கும்போது இறைவனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பயணத்தை தொடங்குறோம். அப்ப இறைவன சிலர் நினைவு கூர்கிறார்கள். ரொம்ப முக்கியமா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும்போது ஒரே இறைவனுடைய நினைப்பு தான். இந்த மாரி சின்ன சின்ன தருணங்கள்ல நம்மில் பெரும்பாலானவர்கள் அன்றாடம் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லா நாளுமேவா அப்படின்னா இல்ல. இறைவனை முற்றிலுமாக மறந்த நிலையிலும் பல நாட்கள், காலை முதல் நாம் காலை கண் விழித்தது முதலாக இரவு உறங்க செல்வது வரை பல நாட்கள் இறைவனை முற்றிலும் மறந்த நிலையிலும் கடந்திருக்கின்றன. அதுவும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையின் மீது அதீதமான ஒரு பிணைப்பில், தொடர்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதீதமான எக்ஸ்ட்ரீம் கனெக்ஷன் இந்த உலக வாழ்க்கையின் மீது நமக்கு இருப்பதனால், இறைவனை மறந்த நிலையில், முற்றிலுமாக மறந்த நிலையில், நாட் ஈவன் எ செகண்ட் நினைக்காம எத்தனையோ நாட்கள் கடந்திருக்கின்றன. இந்த உலக வாழ்க்கையின் மீதான அதீதமான பிணைப்பு. இந்த பிணைப்பு உலக வாழ்க்கையின் மீதான தொடர்பு என்பது தவறு கிடையாது. நிச்சயமாக அது இருக்க வேண்டும். ஏனென்றால், இந்த உலகத்தில் வாழ வேண்டியது, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் புறத்திலிருந்து நம் மீது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஃபுல் இன்வால்வ்டா ஈடுபடத்தான் வேண்டும். அது நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் அது இறைவனை மறந்த நிலையில் இருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதுதான் புரிதல். இப்ப இந்த உலக வாழ்வின் மீதான நம்முடைய பிணைப்பும் தொடர்பும் எப்படி இருக்க வேண்டும்? அர்த்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அழகானதாக இருக்க வேண்டும். இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கிறார். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் உண்மையான செய்திய சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டவரா இருக்கிறார். அவர் எப்படி அந்த செய்தி சேகரிப்புல ஈடுபடுவார் தெரியுமா? அவர் களத்துல இறங்குவாரு. எல்லாத்தையும் கவனிப்பாரு. எல்லா ஈவென்ட்ஸ்லயும் முழு ஈடுபாடோட இருப்பாரு. எல்லாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணுவாரு. அந்த களத்துல அவர் முழுமையான தொடர்பை, பிணைப்பை கொண்டிருப்பார். அப்பதான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்னால உண்மையான செய்தியை சேகரிக்கும். அப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருடைய நோக்கம் என்ன? உண்மையான செய்தியை சேகரிக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு கருத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான அவருடைய அந்த தீவிரமான தொடர்பினுடைய நோக்கம். அந்த களத்தின் நிகழ்வுகளோடு இவர் அதீதமான பிணைப்பை கொண்டிருக்கிறாரே, அதனுடைய நோக்கம் என்ன? உண்மையான செய்தியை சேகரிக்க வேண்டும் என்பதுதானே. அதே போலத்தான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் முழுமையான பிணைப்பில், தொடர்பில் இருக்க வேண்டும். அதே நேரம் நம்முடைய நோக்கத்தில் நாம் தெளிவாக இருக்க. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் ஞானங்களை அடைந்து கொள்ள வேண்டும். படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுகமான மறுமை வாழ்விற்கான தகுதிகளை நாம் இங்கே வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எதையும் எடுக்காட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனா பெருமைகளை எடுத்துக்கொள்கின்றோம். கவலை, கோபம், பயம், பொறாமை, நோய்கள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நாம ஞானங்களை எடுக்கணும், நன்மைகளை எடுக்கணும், மேன்மைகளை எடுக்கணும், படிப்பினைகளை எடுக்கணும், அனுபவங்களை எடுக்கணும். இதெல்லாம் தான் எடுக்கணும். ஆனா அதுக்கு நேர்மாறாக நமக்கு நோய்களும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு நாளுடைய ஒவ்வொரு தருணத்திலும் நாம் இறைவனை மறக்காமல் இருக்க வேண்டும்.
ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை செஞ்சு பார்க்கணும். எப்படி செஞ்சு பார்க்கணும்? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு நான் தூங்க போற வரைக்கும், நான் என்னுடைய ரொட்டீன்ல இருக்க போறேன். அத்தனை ரொட்டீன்லயுமே நான் இறைவனை மறக்காம இருக்க போறேன். இறைவனை நினைவு கூர்ந்த தன்மையில் நான் இந்த ஒரு நாளை வாழப்போகிறேன் என்று நாம் ஒரு நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நாள் ஒரு விரத நாள், புனிதமான விரத நாள். எப்படிங்க அப்படி செய்யறது? இறைவனவே நினைவு கூர்ந்துகிட்டு இருந்தா வேலையை யார் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இங்கதான் ஆதிமூல தவத்தினுடைய தன்மை நமக்கு தேவையாக இருக்கு. ஆதிமூல தவத்தில் என்ன பண்றோம்? இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற நினைவில் இருக்கின்றோம். நம்முடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம வேலையை நிறுத்தவே இல்லையே. இப்போ நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ரொட்டீன் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை இறைவன் பார்க்கிறான்ற ஒரு உணர்வை ஓரமா வச்சுக்கிறது தான் ஆதிமூலத்தம். அதான ஆதிமூலத்தம், நம்ம அதான பண்றோம். நாம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா அதை இறைவன் பார்க்கிறான். இறைவனுடைய பார்வையில அந்த செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வில் நிலை பெற்று நிற்பது, அதுதான் நாம செய்ய வேண்டிய விரதம். ஒரு நாள் அதை செஞ்சு பார்க்கணும். நம்முடைய ஆன்மீக மேன்மைக்கு, வளர்ச்சிக்கு இந்த ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எந்த செயல் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அன்றைய நாள் முழுக்க இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற நினைவிலேயே அத்தனை செயல்களையும் செய்து ஆதிமூல தவத்தில் அதைத்தான் நாம் பயிற்சி செய்கின்றோம். எதற்காக அந்த ஆதிமூல தவத்தில் அந்த பயிற்சி செய்கின்றோம்? நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளும் விரத நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய மேன்மையான பார்வை நம் மீது இருக்கிறது என்ற அந்த தன்மையில் வாழ்வதுதான் விழிப்புணர்வில் வாழ்வது. விழிப்புணர்வினுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க தட் இஸ் நாம ஒரு செயலை போக்கஸ்டா பண்றது கிடையாது. இறைவனுடைய பார்வை அந்த செயலில் இருக்கிறது என்ற உணர்வில் ஒரு வேலையை செய்வதுதான் விழிப்புணர்வோடு செய்வது. கவனத்தோடு நீங்கள் செய்யும் போது அது வெறும் கவனம்தான். அந்த கவனத்தை கொண்டு நீங்கள் தவறான செயலை கூட செய்ய முடியும். ஆனால் இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற போது நாம் அந்த செயலை கவனத்தோடு செய்வோம். அதே நேரத்தில் அந்த செயல் நன்மையானதாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். முக்கியமாக நாம் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலில் இறைவனுடைய பார்வை இருக்கிறது என்ற உணர்வில் செய்யும் போது நிச்சயமாக நம்முள் அந்த செயல்கள் குறித்து பெருமை என்பது எழாது. பாவங்கள் அந்த செயலில் இருக்காது. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா பெருமை எழாது. பெருமை எழவில்லை என்றாலே எந்த கெட்ட குணங்களுமே எழாது தானே. அதை தான் நம்ம பார்த்தோம். கவலைக்கு காரணம் பெருமை, துக்கத்துக்கு காரணம் பெருமை, பயத்துக்கு காரணம் பெருமை, பொறாமைக்கு காரணம் பெருமை, கோபத்துக்கு காரணம் பெருமை. பெருமையே எழாது எப்போது? இந்த செயலை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற போது. பெருமைக்குரியவன் அவன், அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் பெருமை கொள்வது என்ற செயலை நாம் செய்ய எத்தனிக்க மாட்டோம். இது மனிதனுடைய ஒரு அழகிய இயல்பு. இதை நாம் முயற்சி செய்து பார்க்க. பெருமை எழாது. பெருமை எழவில்லை என்றாலே கெட்ட குணங்கள் எழாது. கெட்ட குணங்கள் இல்லை என்றாலே அங்கே நன்மைகளும் மேன்மைகளும் ஞானங்கள். ஆதிமூல தவம் என்பதுதான் தவங்களின் உச்சம். ஏன்னா விழிப்புணர்வுடைய உச்சத்தில் நம்மை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை ஆதிமூலத்தவம். இறைவன் புறத்திலிருந்தே அறிவிக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டு முறை ஆதிமூலத்தவம். இறைவன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லல. உலக வாழ்க்கையில தீவிரமா ஈடுபடுங்க, நன்மையான முறையில ஈடுபடுங்க. இதை விட ஒரு பிரேயர் இருக்க முடியாது. நான் திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு இறை வணக்க வழிபாடு ஒன்று இருக்கிறது என்றால், என்னுடைய பார்வை உங்களுடைய செயல்களில் உங்களில் இருக்கிறது. என்னுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததாக இல்லை என்பதை உணர்ந்த நிலையில் இந்த உலக வாழ்க்கையில் தீவிரமாக நீங்கள் செயல்களில் ஈடுபடுங்கள், நன்மைகளில் ஈடுபடுங்கள். இதுதான் ஆகச் சிறந்த வணக்க வழிபாடு. நான் உங்கள் மீது திருப்தி கொள்ளக்கூடிய வணக்க வழிபாடு என்று இறைவன் அறிவித்த ஒரு முறை ஆதிமூலத்தவம். உண்மையான ஆன்மீக குருமார்கள் இதை எப்படியான மீனிங்ல சொல்றாங்கன்னா, த சூப்பர் ஸ்டார் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதனுடைய பெருமையை நீக்க வல்லது. அதுதான் முக்கியமான காரணம் ஆதிமூல தவத்துல. ஆதிமூல தவத்துல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லாவே
ஒரு விரதம் போல இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற நிலை நாம் வாழும்போது அந்த நாள்ல பெருமையில அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இந்த பெருமையை பத்தி தான் எல்லா ஆன்மீக நெறிமுறைகளுமே வலியுறுத்தி கொண்டிருக்கு. மனிதன் பெருமை கொள்வதற்கு 1000 காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இன்னும் கோடி காரணம் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் இருப்பதனால் வரக்கூடியது. அது வந்து தியானம் பண்றதுனாலே நமக்கு பெருமை வரும்னு சொல்றாங்க. அதாவது உணர்ச்சிகளின் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குதுங்க. அதை பத்தி நம்ம பேசலாம் இறைவன் நாடினால். இறைவனை வணங்குவதில் பெருமை கொண்டிருது. நான் தான் இறைவனை நல்லா வணங்குறேன், நீங்க எல்லாம் என்னத்தை வணங்குறீங்க? பெரிய மாலை, பெரிய பூஜை, பெரிய யாகம், இறைவனுக்கு தங்கத்துல கிரீடம், வைரத்துல கிரீடம், தங்க வாள், பொற்பாதங்கள், பெரிய மலர், பெரிய கோயில், பளிங்கு மாளிகை நான் இறைவனுக்காக கட்டியிருக்கின்றேன். இதுல பெருமை கொள்வது என்பதுதான் இங்கே அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. இதைத்தான் உணர்ச்சிகளின் ஆன்மீகம் என்று சொல்கிறார். இறைவனை வணங்குவதில் பெருமை கொள்வது, நான் தான் இறைவனை சரியான முறையில் வணங்குகின்றேன் என்ற பெருமையில் இருப்பது, சடங்குகளில் கவனம் செலுத்துவது, அகத்திலிருந்து விடுபட்டு புறத்தில் விழுந்து சடங்குகளில் சிக்கி இறைவனை தவறான முறையில் அணுகுவது. இறைவன் பொருள் மீது ஆசை கொண்டவன், இறைவன் பொருளை வைத்துத்தான் நம்முடைய வாழ்வின் மதிப்புகளை தீர்மானிக்கின்றான் என்று இறைவனை மிகவும் தாழ்வான தன்மையில் ஆக்குவது. அடுத்து குருவின் பெருமை, குருவின் பெருமை பேசுவது. என்னுடைய குரு அப்படிப்பட்டவர், இவர்தான் என்னுடைய குரு, அவருடைய பாதங்களை நான் வணங்கியவனாகவே இருக்கின்றேன், என்னுடைய குரு இறைவனுக்கு நிகரானவர். இது ஆன்மீக உணர்ச்சி. டெய்லி நான் மெடிடேஷன் பண்ணிடுறேன், இவங்க எல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, என்னத்த வாழ்றாங்க, நீங்கெல்லாம் என்ன உங்க வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட், நான் பார்த்தீங்களா டெய்லி விபாசனா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், இப்படி பண்றேன். இது பெருமை. கட்டிடங்களை கட்டுவது, உடைகளை, அலங்காரமான உடைகளை அணிந்து கொள்வது. நான் இந்த உடை தான் அணிகிறேன், இந்த மாலை அணிகிறேன், இந்த மாலை அணிஞ்சதுனாலதான் இறைவனுக்கு நான் பிடிச்சமானவனா இருக்கிறேன். இதெல்லாம் உணர்ச்சிகளின் ஆன்மீகம். இறைவன் எதையும் பார்ப்பவன் அல்ல, உள்ளத்தை தவிர எதையும் பார்ப்பவன் அல்ல இறை. கூட்டம் சேர்ப்பதில் பெருமை. பார்த்தீங்களா எவ்வளவு பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. நாங்கெல்லாம் ஒரு டீமா அப்படி பண்றோம், நாங்கெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிறோம், ஐடி கார்டு மாட்டிக்கிறோம், ஒரே மாதிரி பொட்டு வச்சுக்கிறோம், ஒரே மாதிரி இருப்போம். அதுல ஒரு பெருமை. ஒரே மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருந்துக்குங்க. அதுல என்னத்த பெருமைன்றதுதான் இங்க. இப்போது உணர்ச்சிகளின் ஆன்மீகம் என்பது மீளவே முடியாத பெரும் சாபம் என்று ஆன்மீக குருமார்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு பெரும் பாவி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கூட மீட்சிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பெரும் பாவி, அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான், ஒண்ணு பாக்கி இல்லை, அவனுக்கு கூட மீட்சிக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த உணர்ச்சிகளின் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பெருமை கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மீட்சி என்பதே இல்லை. ஏன்னா ஆன்மீகம்தான் ஒரே வழி மீட்சி அடைகிறதுக்கு. இறைவனை பணிந்து விட்டு மன்னிப்பு தேடுவதுதான் ஒரே வழி எல்லா பாவங்கள்ல இருந்தும் நாம் மன்னிக்கப்படுவதற்கு, மீளுவதற்கு. இங்க இதிலேயே உணர்ச்சிகளை சிக்கி இதிலேயே பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் போது இங்க மீட்சி என்பது ஏது? இப்போ இங்க என்ன கண்டென்ட் சொல்லப்படுதுன்னா ஆதிமூலத்தவத்துல, உங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி வாழ வேண்டும்? இறைவனுடைய சிந்தனையில், இறைவனை நம்முடைய சிந்தனையில் இருத்தி ஒரு தருணத்திலும் அவனை மறக்காமல் நாம் வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் ஈடுபட வேண்டும். எப்படி அப்ப இறைவனை மறக்காம இருக்கிறது? இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்ற உணர்வில் நிலைத்திருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்துவார். நீங்கள் மற்ற நாட்களில் செய்வதை விட அன்றைய நாள் உங்களுடைய வேலையை மிக சீரிய தன்மையில் செய்யும். ஓனர் இல்ல எப்படி வேலை செய்வோம்? ஓனர் முன்னாடி இருக்கிறவர் எப்படி வேலை செய்யும்? டீச்சர் இருக்கிறாங்க கிளாஸ்ல எப்படி இருப்போம்? டீச்சர் இல்லை கிளாஸ்ல எப்படி இருப்போம்? இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்கிற போது நாம் நிச்சயமாக நல்ல முறையில் வேலை செய்வோம். அந்த சுகத்தை நாம் இன்னும் பழகவில்லை, சுகிக்கவில்லை. அதை சுகித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விலகுவதற்கே நமக்கு மனம் வராது. ஆதிமூலத்தவம், த சூப்பர் ஸ்டார் ஆஃப் மெடிடேஷன், இறைவன் புறத்திலிருந்து நமக்கு எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அற்புதமான கதை, ரொம்ப பழைய கதை இது, கவனமா கொஞ்சம் உள் வாங்கிக்கலாம். ஒரு 2 சீடர்கள் ஒரு ஊர்ல இருந்து அவருடைய குருவை சந்திக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். கூட அவங்க ஒரு பூனை வச்சிருந்தாங்களாம். அந்த பூனையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பூனை
ஞானம் மிக்க ஒரு பூனை. அதாவது எங்க எது நடந்தாலுமே அதை தன்னுடைய ஞான கண்களால் பார்த்து இவர்களுக்கு சொல்லிவிடும். அப்படியான ஒரு திறன் கொண்ட பூனை அது. இவங்க அந்த குருவை பார்க்க போயிட்டு இருக்கும்போதே அந்த பூனை சொல்லிச்சான், ஐயோ, நீங்க அந்த குருவை பார்க்க போயிட்டு இருக்கீங்க, அவர் செத்து கிடக்குறாரே, செத்துட்டாரே அவரு அப்படின்னு சொல்லி. என்னது செத்துட்டாரா அப்படின்னு சீடர்கள் ஆச்சரியம் பார்த்துருக்காங்க. சரி செத்துட்டாரா, சரி அவர் பாடியாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தொடர்ந்து நடக்கிறாங்க. பூனை சொல்லிச்சான், குரு உயிரோட இருக்காருங்க, உயிரோட வந்துட்டாருங்க. என்னது செத்துட்டாருன்னு இப்ப சொன்னா உயிரோட வந்துட்டாரா, என்னது, சரி வாங்க குருவை போய் பார்த்துட்டோம். அப்படி தொடர்ந்து நடக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூனை சொல்லுது, குரு செத்துட்டாரு திரும்பியும். என்ன என்ன பூனை சொல்ற நீ, இப்பதான் செத்துட்டாருன்னா உயிரோட இருக்காருன்னா மீன் செத்துட்டாரு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இப்ப குரு உயிரோட இருக்காரு அப்படின்னு பூனை சொல்லிச்சான். ஒரு வழியா அவங்க போய் அந்த குருவை பார்த்துட்டாங்க. குருவை பார்த்துட்டு குரு கிட்ட இதை சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்துகிட்டு இருந்தோம், இந்த பூனையை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, இந்த பூனை சொல்லிச்சு நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்லிச்சு, நீங்க உயிரோட வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திரும்பி செத்துட்டீங்கன்னு சொல்லிச்சு, அப்புறம் நீங்க திருப்பி உயிரோட வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு குரு கிட்ட சொல்றாங்க. இப்போ குரு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். எந்த டைம்ல சொல்லிச்சு அப்படின்னு குரு சீடர்கள் கேட்டார். அவங்க ஒரு டைம் சொன்னாங்க. அப்போ அந்த குரு சொன்னாரு, அந்த நேரத்துல நான் இறைவனை மறந்த நிலையில உலகத்தினுடைய செயல்கள்ல ஈடுபட்டுட்டேன், அதனால அந்த பூனை அப்படி சொல்லிச்சு, நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா, அப்ப ஐயோ நான் இறைவனை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நினைவு கூர்ந்து அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சேன், அதனால பூனை நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிச்சு அப்படின்னு குரு விளக்கம் சொல்லுவார். என்ன புரிதல்னா, இறைவனுடைய சிந்தனையில் நாம் இருக்கும்போதுதான் நாம் உயிரோடு இருப்பதாக அர்த்தம். இறைவனை மறந்த நிலை நான் வாழுவது என்பது நாம் மரித்த நிலையில் வாழுவதாகத்தான் அர்த்தம். எனவே ஒவ்வொரு நாளுமே நாம் உயிரோடு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை அழகானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் விரத நாளாக இருக்க வேண்டும், புனித நாளாக இருக்க வேண்டும். விரத நாள் என்பது என்ன? நம்முடைய ஒரு நாளுடைய அந்த வேலைகள் அனைத்தையும் இறைவனுடைய பார்வையில் கீழ் செய்து வர, இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் நிலை பெற்று நாம் செய்து வர வேண்டும். அதுக்கு நம்ம பழகிறதுக்கு தான் ஆதி மூலத்தவம் நமக்கு உதவி செய்கிறது.